Hi friends, welcome to Meena's Samayal. Lockdown snack recipe number 3, tomato masala. Tomato masala அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஹெல்த்தியான சாலட் அப்படின்ட்டு சொல்லலாம். வெஜிடபிள்ஸை பார்த்தாலே வேண்டாம் அப்படின்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணுற பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இன்ஃபேக்ட் அடிக்கடி இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க எங்கள் வீட்டு ஸ்நாக் டொமேட்டோ மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். டொமேட்டோ மசாலா செய்ய தேவையான பொருட்கள் 2 ரைப் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் அனியன் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், ஒரு ஹாஃப் கேரட் ஃபைனாக துருவிருக்கேன், அதுக்கப்புறமா தேவையான அளவு பொரி நல்ல கிறிஸ்பாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி அண்ட் மேலே கார்னிஷிங்க்கு வந்து ஆலு புஜியா எடுத்திருக்கேன். ஆலு புஜியா இல்லைன்னா எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு க்ரன்ச் இருந்தால் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ரெண்டும் வந்து சட்னீஸ், இது வந்து ஸ்வீட் டேட் சட்னி, அதுக்கப்புறமா இது வந்து மின்ட் சட்னி. மீனா சமையல் நம்ம சேனலில் வந்து நான் இந்த 2 சட்னிஸுமே காட்டியிருக்கேன். சாட்டுக்கு வந்து இந்த 2 சட்னிஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ½ டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ½ டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ டொமேட்டோ மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம டொமேட்டோஸை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் வந்து ரைப்பாக இருக்கணுமே தவிர ரொம்ப சாகியாவோ இல்லை ரொம்ப ஓவர் ரைப்பாகவோ கூட இருக்கக்கூடாது. அதாவது ஹேண்டில் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கிற மாதிரி ரைப்பாக இருந்தால் போதும், ரொம்ப தின் கூட வேண்டாம். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். டொமேட்டோஸ் கூட ரொம்ப ஹியூஜ் டொமேட்டோஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் டொமேட்டோஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப வாட்டமாக இருக்கும். ஸோ டொமேட்டோஸ் வந்து இப்போ ஸ்லைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம எந்த பிளேட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோமோ அந்த பிளேட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டொமேட்டோஸை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணால் தான் இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அண்ட் இது ஸ்நாக் அப்படின்னு சொல்கிறத விட ஹெல்த்தியான ஸ்நாக் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எல்லாமே வெஜிடபிள் தான். ஸோ அடுத்தது வந்து கேரட். ரா வெஜிடபிளாக சாப்பிட்றதுனால இந்த 2 வெஜிடபிள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இந்த புதினா சட்னி, அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து ரொம்ப ஜாஸ்தி போடாதீங்க, லைட்டாக ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து சாட் மசாலா, அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு கூட ரொம்ப கொஞ்சமாக போதும். ஜஸ்ட் அடியில் ரா வெஜிடபிள் இருக்குது இல்லையா, அந்த காரணத்துக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அடுத்தது வந்து மீட்டா சட்னியை சேர்த்துக்கலாம். மீட்டா சட்னி கொஞ்சம் அதிகமாக கூட போட்டால் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஏன்னா எல்லாமே இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. டேட்ஸு, ஜாகரி, அதுக்கப்புறமா அந்த டேங்கி டேஸ்ட்டுக்காக புளி. ஃபைனலாக பொரி எடுத்துக்கலாம். பொரி மட்டும் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. ஒருவேளை பொரி நமுத்தி போயிருந்தா த பெஸ்ட் வே டு கிறிஸ்ப் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் பிளெயின் வானலியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இது வந்து நல்லா பெரட்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிறிஸ்ப் ஆகிடும். ஆனால் கிட்ட இருந்து மாட்ரேட் ஃப்ளேமில் தான் பண்ணணும். நல்லா முதல்ல ஹை வச்சிடணும் ஃப்ளேமு. அதுக்கப்புறமா செய்ய செய்ய நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக வச்சுக்கணும். நல்லா கிறிஸ்ப் ஆகிடும். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் க்ரன்ச் கொடுக்கறதுக்கு ஆலு புஜியா. வீட்டில் காரா பூந்தி, ஓம்புடி, இந்த மாதிரி எனி க்ரன்ச் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், நம்ம டொமேட்டோ மசாலா இஸ் டன். எவ்வளோ சீக்கிரமாக, அதாவது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாலே போதும், டக்கு டக்குன்னு அசெம்பிள் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ஆனால் பிளேட்டிங் பண்ண உடனே வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அந்த மீட்டா சட்னி அண்ட் மின்ட் சட்னி இருக்குது இல்லையா, அது வந்து இந்த பொரியை வந்து சாகி பண்ணிடும். ஸோ our tomato masala is ready. லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபி நம்பர் 3 டொமேட்டோ மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாமே வந்து லாக்டவுன் சீசனில் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.